கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா, ஆல்மண்ட் அதாவது பாதாமுடைய தோல் பாய்சன்னு நிறைய பேர் பொருளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி அது என்ன சொல்ல போகிறோன்னா, அது பாய்சனா இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறோம். சரி, முதலாவது இந்த ஆல்மண்டுங்கிறது எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா, பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஒரு குரூப்புகள் தான் ஆல்மண்டை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனாங்க. நம்ம நாடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை, முந்திரி இது போல தான் ஆல்மண்ட்ஸுமே. இப்படி நம்ம சொல்ல போனோம்னா கரெக்டாக நம்ம நாடுகளில் ஒரு சில வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். நம்ம கீரை வகைகள் இருக்குது, நம்மளுக்கு கொத்தமல்லி கிடைக்கும், புதினா கிடைக்கும். ஆனால் இந்த கேல் அந்த மாதிரியான வெளிநாடுகளுக்குரிய எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஆல்மண்ட்ஸை ஒரு கேட்டகரியாக பிரித்து அதை ஃபேமஸாக ஆக்குனாங்க நம்ம நாடுகளில். ஸோ இப்போ சொல்லணும்னா ஆல்மண்டுங்கிறது பாய்சனும் கிடையாது, ஆல்மண்டோட ஸ்கின்னும், அதாவது ஆல்மண்டுன்னு பாதாமுடைய தோலும் பாய்சன் கிடையாது. அதை நீக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பழக்கம் எப்படி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, நம்ம ஊர்களில் ராகி ஃப்ளோர், அதாவது கேப்ப மாவு, அரிசி மாவு, அப்புறம் கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, இதெல்லாம் நம்ம ட்ரெண்ட் பண்ணோம். எப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா, அதை பிஸ்கட் உருவாக்குறது, அதில் அந்த மாதிரி நொறுக்கே தீவனங்கள் வச்சு பண்ணுவோம். அதை வச்சுட்டு நார்மலாகவே பேக்கரி ஐட்டம்லாம் எல்லாமே உருவாக்குவாங்க. இதே போல் மற்ற நாடுகளில், ஒரு சில நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாதாமில் இருந்து எடுக்கக்கூடிய மாவு, அந்த மாவை வச்சு அவங்க பிஸ்கட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸு, கேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அது பண்ணாங்க. ஸோ இந்த நார்மலாக இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர், அதாவது பாதாம் மாவு, இந்த பாதாம்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மாவு இருக்குல்ல, ஸோ இதை உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது அது செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்மண்ட்டை பிளான்ச்டு ஆல்மண்ட்ஸாக அது பண்ணுவாங்க. பிளான்ச்டு ஆல்மண்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, பாதாமுக்கு மேலே உள்ள தொளி இருக்குல்ல, அந்த தொளிகளெல்லாம் நீக்கிடுவாங்க. ஏன் அப்படி நீக்கிறாங்கன்னா, அந்த தொளி எப்போவுமே கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்களே எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தொளி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை மாவாக அரைச்சோன்னா, அரிக்கும்போது அது ப்ராப்பராக ஃபில்டர் ஆகாது. அது ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாவாக அரைப்பாங்க. இதை தான் பிளான்ச்டு ஆல்மண்ட்லேருந்து ஆல்மண்ட் ஃப்ளோர்ஸை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலான பழ வகைகள், காய்கறி வகைகளில் தொழிகளில் தான் அதிகமான சத்து இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல் தான் ஆல்மண்டோடைய தொழிலையும் சத்துகள் இருக்குது. முதலாவது ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபர் வேறு ஒன்றுமே இல்லை, இது ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவாங்க. ப்ரீபயோட்டிக்னா என்னன்னா, ப்ரோபயோட்டிக், அதாவது நல்ல ஒரு கிருமிகள்னு சொல்லுவாங்க. டைஜஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோபயோட்டிக் கிருமிகளை நல்லது செய்யக்கூடியதை தான் இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிருமிகளுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீபயோட்டிக் கண்டென்ட் ஃபைபர், அந்த ஃபைபரோடு சேர்ந்து அந்த ஆல்மண்ட் ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்ல அதிகமான கண்டென்ட் இருக்குது. ரெண்டாவது ஏஎஸ்பின்னு சொல்லுவாங்க, ஆல்மண்ட் ஸ்கின் பாலிஃபீனால்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்மண்ட் ஸ்கின் பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு ஃப்ளாவனாய்டு. ஃப்ளாவனாய்டுனா ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளாவனாய்டு அப்படிங்கிற கெமிக்கல் தாவரங்களில் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளாவனாய்டுடைய முக்கிய தன்மை என்ன அப்படின்னா, அதில் நிறைய உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் இதில் இருக்கும். சொல்லப்போனால் இது ஆன்டி கேன்சர், அப்புறம் ஆன்டி வைரல், அதாவது ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் போன்ற நல்ல விதமான குணங்கள், அது போக முக்கியமாக சொல்லணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும் இந்த ஃப்ளாவனாய்டில். இப்போ சொல்லணும்னா எப்படின்னா, நீங்கள் 4 நாள் தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்டதுக்கும் 4 நாள் தொடர்ந்து வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கும் உங்களோட ஸ்கின்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். 4 நாள் தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். இதே வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி எப்போதுமே தாவரங்களில் அதிகமாக இருக்கும். இதை தான் அந்த ஃப்ளாவனாய்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட்டுனா நார்மலி ஒரு சாதாரண டெஸ்ட்டு, ரிசர்ச்லாம் பெரிய லெவலில் பண்ணலை. ஸோ இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஆல்மண்ட்டை ஆல்மண்ட் ஸ்கின் இல்லாமையும் ஸ்கின்னோடையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதில் என்ன அவங்க கன்க்ளூட் பண்ணது என்னென்னா, செல் ஆக்சிடைசேஷன் இருக்குல்ல, செல் ஆக்சிடேஷன்னா என்னென்னா, நம்ம செல்ஸ் நார்மலி நம்மளோட உடம்புல உள்ள செல்கள், உள்ள செல்கள் எப்போவுமே ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறது ஏஜிங் ப்ராசஸ், நம்ம வயசாகிறது ரொம்ப அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நான் சொன்ன மாதிரி பாதாமில் அதிகமாக இருக்குது. அப்புறம் ரெண்டாவது சொல்லணும்னா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள்னு சொல்லுவாங்க, பேட்
பேட் கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல்னு சொல்லுவாங்க. அந்த எல்டிஎல் தன்மையை வந்துட்டு குறைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு தான் இருக்குது. இந்த அதாவது பாதாமில் இருக்கிற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஆன்டி கேன்சர், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பாதாமோட ஸ்கின்லேயுமே இருக்குது. பாதாம் உள்ள மட்டும் இல்லை, பாதாம் ஸ்கின்லேயும் இருக்குது. பாதாம் உள்ள ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு வந்துட்டு வேணால் ப்ரோட்டீன் கிடைக்கும். எல்லாத்தையும் மாதிரி ப்ரோட்டீன் கண்டு கிடைக்கும். அதே ப்ரோட்டீனை நீங்கள் வந்து நம்ம ஊரில் உள்ள வேர்க்கடலை, தேங்காய், பருப்பு இதுலேயும் கிடைக்கும். உங்களால் வந்துட்டு நான் ஆல்மண்ட் வாங்கி என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அளவோடு சாப்பிட்டுங்க, அளவோடு இருங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலுமே அளவுக்கு மீறினா அதுவுமே நஞ்சாதான் ஆகும். ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு தகவலில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.